ஓகேவா? அதுக்கப்புறம் தியரி. என்ன தியரினா என்னடா தியரியா படிக்கணுமா அப்படின்னா, ரிசர்ச் பண்ணி சில சயின்டிஸ்ட், வேதியியலாளர்களோ அல்லது வேற ஏதாவது சயின்டிஸ்ட், ஓகேங்களா, இயற்பியலாளராக இருக்கட்டும், வேதியியலாளராக இருக்கட்டும், அவங்க ரிசர்ச் பண்ணி அமிலம்னா இதுதான்ப்பா, காரம்னா இதுதான்ப்பான்னு சில கொள்கைகளை கொடுத்துருப்பாங்க. வெரி ஃபேமஸ் 4 சயின்டிஸ்ட். அதான் இங்க பத்தி படிக்க போறோம். என்ன சொன்னாங்க அப்படிங்கறத பத்தி படிக்க போறோம். 4 தியரி. ஓகேங்களா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தியரி. ஒன்னு அர்கீனியஸ் தியரி, ரெண்டாவது லாரி பிரான்ஸ்டட் தியரி, மூணாவது லக்ஸ்பிளட் தியரி, நான்காவது லூயிஸ் தியரி. ஓகேங்களா? அர்கீனியஸ் ரொம்ப கேள்விப்பட்டவரா? அர்கீனியஸ் ஃபர்ஸ்ட். அர்கீனியஸ் அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னா, முதல்ல அமிலக்கார கொள்கையை சொன்னவர். அமிலம்னா இதான்ப்பா, காரம்னா இதான்ப்பான்னு ஃபர்ஸ்ட் கொள்கையை வகுத்தவரே அர்கீனியஸ் தான். அதனால அவரை ஃபர்ஸ்ட் செலிப்ரேட் பண்றோம். அவர் யாரு அப்படின்னா, அத சொன்னால அமிலக்கார கொள்கையை முதலில் வழங்கியவர். அமிலத்தை என்னன்னு சொல்றாரு அப்படின்னா, ஹைட்ரஜன் வாயு, அதாவது ஹைட்ரஜன் கொடுக்கக்கூடியவை எல்லாமே, நீர்ல ஹைட்ரஜனை கொடுக்கக்கூடியவை எல்லாமே என்ன சொல்றாரு? அமிலம் அப்படிங்கிறாரு. ஹைட்ரஜன், அமிலங்கள் என்பவை ஹைட்ரஜனை வழங்குபவை அப்படிங்கிறாரு. அப்ப காரம்னா என்ன அப்படின்னு கேட்டதுக்கு அப்படி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, காரம் என்பது நீரில், இது பிளஸ், நீரில் ஹைட்ராக்சைடை வழங்குபவை அப்படிங்கிறாரு. H பிளஸ் வழங்குச்சுன்னா அது என்னவா? அமிலம். OH மைனஸ் வழங்குச்சுன்னா அது என்னது? காரம் அப்படிங்கிறாரு. ரெண்டுமே எதுலதானா? வாட்டர்ல தான். இவரோட கொள்கையே நீரை வச்சுதான். நீர்ல அமிலம் என்பவை H பிளஸ் டோனார், அப்ப OH மைனஸ் டோனார் பேஸ் அப்படிங்கிறாரு. அவ்வளவுதான். ஆனா என்ன சொல்றது, NH4 என்னது? பேஸ் தான். OH மைனஸே இதுல கிடையாதே, அப்ப இது பேஸ் இல்லைன்னு சொல்லிடலாமா? அக்கார்டிங் டு அர்கீனியஸ் தியரி. அப்ப இவரோட தியரி என்ன ஆகி போச்சு? இங்கேயே ஃபெயில் ஆகி போச்சு. CaO கூட என்னதான்? உலோக ஆக்சைடுகளும் காரங்கள் தான். அப்ப இதுவும் இவரோட தியரி விளக்கல. அப்ப இவரோட தியரி என்ன ஆகி போச்சுன்னா ரிஜெக்ட் செய்யப்படுது. அதாவது அதுக்கு தமிழ்ல என்னது? நிராகரிக்கப்படுது. ஓகேங்களா? அதுக்கு சரின்னு சொல்லிட்டு அத சொல்ல எக்ஸ்பிளைன் பண்ண வரவர் தான் யாரு? லாரி பிரான்ஸ்டட். லாரி பிரான்ஸ்டட் தியரி ரெண்டாவது. அவர் என்ன சொல்றாருன்னா, அர்கீனியஸ் சொன்னது கரெக்ட். அமிலம் அப்படிங்கிறது என்னவா? H பிளஸ் அயனியை வழங்குபவை, புரோட்டானை வழங்குபவை அமிலம் அப்படின்னு இவரும் ஒத்துக்கிறாரு. இது கரெக்டா? எது தப்புன்னு சொன்னாரு? OH மைனஸ் வழங்குறது காரம். அப்ப ஏன் இது காரம் கிடையாதா அப்படின்னு கேட்கறதுக்கு தானே இவர் விளக்க வராரு. இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அமிலம் எப்படி புரோட்டானை வழங்குதோ காரம் புரோட்டானை ஏற்றுக்கொள்ளும் அப்படிங்கிறாரு. புரியுதுங்களா? ஆசிட் அப்படிங்கிறது H பிளஸ் டோனார். அப்ப பேஸ் என்னது? H பிளஸ் அக்செப்டார். புரோட்டானை ஏற்றுக்கொள்பவை காரங்கள் அப்படிங்கிறாரு. அப்ப இது புரோட்டானை ஏற்றுக்குமா அப்படின்னா ஆமா. என்னது? NH3 ஒரு புரோட்டானை வாங்கிட்டு அம்மோனியமா மாறும். புரியுதுங்களா? அப்ப இது என்னாச்சு? ஒரு ஹைட்ரஜன் அக்செப்ட் பண்ணிக்கிச்சா? அப்ப இது அக்கார்டிங் டு லாரி பிரான்ஸ்டட் தியரி பேஸா நிரூபிச்சிருச்சா? அப்ப இது வெரி இம்பார்ட்டன்ட். இவரோட கொள்கைப்படி அமிலங்கள் புரோட்டானை வழங்குபவை, காரங்கள் புரோட்டானை ஏற்றுக்கொள்பவை. ஓகேங்களா? அவ்வளவுதான். அப்புறம் இன்னொரு தியரி சொல்றாரு. இது ஒரு வாட்டி குரூப் 1ல கேட்டிருந்தாங்க. இணை காரம் எது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இதுல எது இணை காரம்னு கேட்டாங்க. ரொம்ப என்ன சொல்றது, அது குரூப் 1 ஸ்டாண்டர்ட்ல ஒரு டெபுட்டி கலெக்டருக்கும் டிஎஸ்பிக்கும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? அதனால ஒரு என்னது சயின்ஸ், பேசிக் சயின்ஸ் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? அது கொஞ்சம் டெப்தா இருந்தது. அது கேட்பாங்களா அப்படின்னு நம்மளுக்கு தெரியல, பட் கேட்டுட்டாங்க ஒரு எக்ஸாம்ல.
ஸோ அதுவும் டிஎன்பிஎஸ்சிங்கிறதுனால நாம படிக்கிறோம். ஓகேங்களா? இணை கார கொள்கை, இணை அமிலக்கார கொள்கை, கான்ஜுகேட்டட் ஆசிட் பேஸ் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன கான்ஜுகேட்டட் ஆசிட் பேஸ் தியரி அப்படின்னா, வாங்க HCl plus H2O இருக்குன்னு வச்சுக்கோங்க. HCl நீர்ல கரைஞ்சு என்ன அயனியை உருவாக்கும்? ஹைட்ரோனியம் அயனியை உருவாக்குமா? H3O plus உருவாக்குமா? ஓகேங்களா? அப்புறம் என்னது இது பண்ணும்? குளோரின் அயானை ரிலீஸ் பண்ணுமா? தனியா உள்ள இந்த குளோரின் அயான் Cl. அப்போ இந்த ஹைட்ரோனியம் அயனி இருக்குல்ல, இது திரும்ப இது ரிவர்ஸ் ஆச்சுன்னா நினைச்சு பாருங்க. HCl அந்த Cl-க்கு எதுதான் H இந்த இடத்துல டொனேட் பண்ணி ஆகணும்? Cl-ல H இருக்கா, குளோரின்ல H இருக்கா டொனேட் பண்றதுக்கு? கிடையாது. இந்த ஹைட்ரோனியம் அயானில தானே H இருக்கு டொனேட் பண்றதுக்கு. அப்ப இதை என்னன்னு சொல்றாங்க? இது என்னது? அமிலம்னு தெரியும். இது என்னது? காரமா? அப்போ அப்படின்னா ஆமா, தண்ணி காரமா நடுநிலையானது தானே. நீங்க என்ன காரம்னு சொல்றீங்க? நீங்க எடுக்கிறது தப்பு அப்படின்னு சொல்றீங்களா? தண்ணி காரமாவும் செயல்படும், அமிலமாவும் செயல்படும். இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆம்போட்டரிக் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு பச்சோந்தி மாதிரி, அது அந்த மீடியத்துக்கு தகுந்த மாதிரி ஆக்ட் பண்ணிக்கும். ஓகேங்களா? தண்ணிக்கு அந்த ஒரு பண்பு இருக்கு. அது அமிலத்துல வந்துட்டு காரமாவும், காரத்துல அமிலமாவும் செயல்படுற பண்பு வாட்டருக்கு இருக்கு. ஓகேங்களா? இது மாதிரி பண்புடைய தனிமங்களுக்கு, அதாவது அந்த சேர்மங்களை வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஆம்போட்டரிக் சப்ஸ்டன்ஸ் அப்படிம்பாங்க. இங்க அது என்னவா ஆக்ட் பண்ணிருக்கு? இப்போ இது பாருங்க, அக்செப்ட் பண்ணிக்கிச்சா? அக்செப்ட் பண்றது எல்லாமே என்னது? ஹைட்ரஜன் அக்செப்ட் பண்றது எல்லாமே என்னது? காரம். அதனால இது காரம்னு போட்டிருக்கேன், பேஸ். ஓகேங்களா? இது அமிலம், இது காரம். அப்ப இதுல தானே ஹைட்ரஜன் இருக்கு. திரும்ப இதுக்கு டொனேட் பண்ணணும் அப்படின்னா, இப் சப்போஸ் இது ரிவர்சிபிளா ஆச்சுன்னா சொல்றேன், ரிவர்சிபிளா ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இதுதானே ஹைட்ரஜன் அயனியை Cl-க்கு இங்க வழங்கி ஆகணும். அப்ப இதை என்னன்னு சொல்றாங்கன்னா கான்ஜுகேட்டட் ஆசிட், இத கான்ஜுகேட்டட் பேஸ் அப்படிங்கிறாங்க. இது இணை காரம், இணை அமிலம், இணை காரம், இணை அமிலம். இது இணை காரம், கான்ஜுகேட்டட் பேஸ். ஓகேங்களா? புரியுதா? இப்போ இது நார்மலான ரியாக்ஷன். இது H+ கொடுக்கறதுனால அமிலம், இது H+ வாங்கிக்கிறதுனால காரம். இதுல H கிடையாது கொடுக்கறதுக்கு, இதுதான் H இதுக்கு கொடுத்து ஆகணும். அடுத்து அப்படியே இது ரிவர்ஸ் ஆச்சுன்னா அப்ப இது என்னன்னு சொல்றாங்கன்னா H+ கொடுக்கறதுனால இணை அமிலம். இணைஞ்சிருக்கிற ஹைட்ரஜனை கொடுக்குது, அதனால இணை அமிலம். இதுகிட்ட இருந்ததை திரும்ப வாங்கிக்குது, அதனால இணை காரம். அவ்வளவுதான். இதுதான் வந்து என்னது? இணை அமிலக்கார கொள்கை, கான்ஜுகேட்டட் ஆசிட் பேஸ் தியரி. யாரு சொன்னது அப்படின்னு கேட்பாங்க. லாரி பிரான்ஸ்டட். அடுத்தது லக்ஸ்பிளாட் அப்படின்னு ஒருத்தர் சொல்ல வராரு. இவர் எதை விளக்கிட்டு போயிட்டாரு? அம்மோனியா ஏன் பேஸ்ன்னு சொல்றோம்னு விளக்கிட்டு போயிட்டாருல்ல. அடுத்தது மெட்டல், உலோக ஆக்சைடுகள். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? அர்கீனியஸ். அடுத்தது லாரி பிரான்ஸ்டட். அதுக்கப்புறம் லக்ஸ்பிளாட். லக்ஸ்பிளாட் அப்படிங்கிற ஒருத்தர் வராரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஆக்சைடு அயனிகளை ஏற்றுக்கொள்பவை அமிலம் அப்படிங்கிறாரு. ஆக்சைடு அயான் அக்செப்டார் அப்படிங்கிறாரு. ஆக்சைடு அயனிகளை ஏற்றுக்கொள்பவை அமிலமா? அக்செப்டார். ஆசிட் வந்து அக்செப்டார். எது? ஆக்சைடு அயனிய. அப்ப பேஸ் ஆக்சைடு அயனி டோனார் அப்படிங்கிறாரு. வழங்குபவை கொடுத்துச்சுன்னா இப்ப எக்ஸாம்பிள் பாருங்க. CaO என்னன்னு பார்த்தோம்? உலோக ஆக்சைடு. Ca என்னது? கால்சியம். ஒரு உலோகமா, மெட்டலா, ஆக்சைடு. ஓகேங்களா? இப்போ அது SiO2ல CaSiO3ன்னு மாறிடும். இப்போ இந்த O எங்க போயிருச்சு? இதுக்கு வந்துருச்சா? அப்ப இது என்ன ஆச்சு? டோனாரா? அப்ப இது என்னது? பேஸ். இது என்னது? வாங்கிக்கிட்டதுனால ஆசிட். புரியுதுங்களா? அப்ப அக்செப்டார் ஆசிட். ஆக்சைடை இது ஏத்துக்குச்சா? இது Ca வந்து கொடுத்துருச்சா? அப்ப இது பேஸ். இததான் வந்துட்டு லக்ஸ்பிளாட் சொன்னாரு. ஓகேங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாமே
லூயிஸ் கொள்கை ரொம்ப 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 முக்கியமான கொள்கை. எலக்ட்ரான் இணையை ஏற்றுக்கொள்பவை என்னன்னா அமிலம் அப்படிங்கிறாரு. ஆசிட் அப்படின்னா என்னவா? எலக்ட்ரான் எலக்ட்ரான் பேர் அக்செப்டாராம். எலக்ட்ரான் பேர் அக்செப்டார் அமிலமா. பேஸ் எலக்ட்ரான் பேர் டோனார் அப்படிங்கிறாரு. எக்ஸாம்பிள் H+, எக்ஸாம்பிள் OH-. பாருங்க H+, அதுல இருக்கிற ஒரு எலக்ட்ரான் என்ன பண்ணிக்கிச்சு ஆசிட்? எலக்ட்ரானை வந்து எடுத்துக்கும். ரெண்டு எலக்ட்ரான்கள், எலக்ட்ரான் பேர் நாட் எலக்ட்ரான், எலக்ட்ரான் இணையை ஏற்றுக்கொள்பவை அமிலங்கள், எலக்ட்ரான் இணையை வழங்குபவை காரங்கள் அப்படிங்கிறாரு. OH- ரெண்டு எலக்ட்ரானையும் என்ன பண்ணுது? கொடுக்குது. அதனால அது காரம் அப்படின்னு சொல்றாங்க. இது ரொம்ப முக்கியம். எலக்ட்ரான் இணையை வழங்குபவை வந்து எதுன்னு பார்த்து வச்சுக்கோங்க. இதுதான் 4 கொள்கைகள். ஓகேங்களா? கொள்கைகள் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன பார்க்க போறோம்னா பயன்கள். வெரி இம்பார்ட்டன்ட். நம்மளோட எக்ஸாம்க்கு பயன்கள் தான் ரொம்ப அதிகமா கேட்குறாங்க. நம்ம பார்த்தோம் இல்லையா அமிலங்கள், அதோட பயன்களை மட்டும் பார்த்தோம்னா அமிலம் முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? அவ்வளவுதான். வெரி சோ சிம்பிள். ஒரு ½ an hourல நம்ம என்ன பண்ணிட்டோம்? இதுல இருந்து 1 மார்க் எடுக்க போறோம். ஓகேங்களா? எப்பயுமே இந்த டாபிக்ல இருந்து ஒரு 2 கொஸ்டின் வருது அப்படின்ட்டு இந்த டாபிக்ல இருந்து டிஎன்பிஎஸ்சில ஒரு 2 கொஸ்டின் கேட்க போறாங்க, இந்த வீடியோல இருந்து கேட்க போறாங்க அப்படின்ட்டு வீடியோவை பார்க்கணும். எந்த கேள்வி, இந்த கேள்வி கேட்டுருவாங்களோ, இந்த கேள்வி கேட்டுருவாங்களோ, ஈச் அண்ட் எவ்ரி கொஸ்டின் உங்களுக்கு அப்படியே பதிவாயிட்டே இருக்கணும். ஒருவேளை இந்த கேள்வி கேட்டுட்டா நீங்க படிக்கும் போது கூட அப்படிதான் படிக்கணும். இந்த கேள்வி கேட்டுருவாங்களோ, இந்த கேள்வி கேட்டுருவாங்களோ, இப்ப நம்ம இந்த பாடம் படிக்கிறோம், இதுல இருந்து கட்டாயம் ஒரு கேள்வி இடம்பெறுது அப்படின்னு நினைச்சிட்டு படிங்க. ஓகேங்களா? யூசஸ், அமிலங்களின் பயன்கள். ஃபர்ஸ்ட் கிங் ஆஃப் ஆசிட்டை பார்க்கலாம். கிங் ஆஃப் ஆசிட்டா, அமிலங்களின் அரசனா அப்படின்னா அவ்வளோ கெட்டதா இந்த அமிலம் அப்படின்னு தோணுதா? ஸ்கின் அப்படின்னா இது ஊத்துறோம்னா எலும்புதான் இருக்கும் போல இருக்கே அப்படின்னு தோணுது தானே. பட் கிங் ஆஃப் ஆசிட் அப்படின்னு சொல்றது அதுக்காக கிடையாது. இது நாட் ஒன்லி கிங் ஆஃப் ஆசிட், கிங் ஆஃப் கெமிக்கல் ஆல்சோ சல்ஃபியூரிக் அமிலம். புரியுதுங்களா? இது வந்து கிங் ஆஃப் ஆசிட்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? இது கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ், வேதிப்பொருள்களின் அரசனும் சல்ஃபியூரிக் அமிலம் தான். என்னது? அமிலங்களின் அரசனும் சல்ஃபியூரிக் அமிலம் தான். ஓகேங்களா? கிங் ஆஃப் ஆசிட், கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ். வேதிப்பொருள்களின் அரசன், திரவங்களின் அரசன் ஒண்ணு கேட்பாங்க, அது வேற. அது வந்து அக்கோரிஜியா, அது பின்னாடி பார்க்க போறோம். இது 2 தான். அமிலங்களின் அரசன்னாலும் வேதிப்பொருள்களின் அரசன்னாலும் சல்ஃபியூரிக் அமிலம் தான். அப்ப அது ஸ்கின்னவும் அவ்வளோ டேமேஜ் பண்ணாது. அப்ப ஏன் இது அப்படி சொல்றாங்க? இப்ப ஸ்கின்னை டேமேஜ் பண்ற ரேஷியோ பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, HFSO4 ஒன்னு இருக்கு. இது ரொம்ப முக்கியம். ஹைட்ரோ ஃப்ளூரோ சல்ஃபியூரிக் அமிலம். ஃப்ளூரின் இருக்குல்ல, ஹைட்ரஜனுக்கு பதிலாக ரீப்ளேஸ் ஆயிருக்குல்ல, அதனால இது ஹைட்ரோ ஃப்ளூரோ சல்ஃபியூரிக் அமிலம் அப்படின்னு சொல்றாங்க. இது உலகிலேயே மிக வலிமையான அமிலம். இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டதுலயே மிக வலிமையான அமிலம்னா இதுதான். ஹைட்ரோ கேட்பாங்க எக்ஸாம்ல, மிகவும் வலிமையானதுன்னா இதுதான் HFSO4. ஓகேங்களா? இது வந்து சூப்பர் ஆசிட்னு சொல்லுவாங்க, மேஜிக் ஆசிட்னு சொல்லுவாங்க. அப்படின்னா பாத்துக்கோங்க இது எவ்வளவு ஸ்ட்ராங் அப்படின்னு. இது அதுக்கு அடுத்தது HNO3, அதுக்கு அடுத்தது HCl, அதுக்கப்புறம் தான் H2SO4. அதாவது அந்த அமிலத்தோட வலிமையை சொல்றேன். புரியுதுங்களா? அப்போ வலிமையும் கிடையாது, அதாவது 100% ஆசிட்னு சொல்லுவாங்க. பட் கம்பேரிட்டிவ்லி இதுதான் வந்துட்டு நான் சொன்னேன்ல சரியான பயங்கரமான டேஞ்சரஸ். ஆர்டர் பார்க்கும்போது இது ஒரு 4வது இடத்துல தான் இருக்கு. அப்புறம் ஏன் இதை வேதிப்பொருள்களின் அரசன், அமிலங்களின் அரசன்லாம் சொல்றாங்க அப்படின்னா, அதாவது பயன்களை வச்சு சொல்றாங்க. அதோட பயன் மேனுஃபேக்சர் நிறைய இண்டஸ்ட்ரீஸ்ல, அதாவது கெமிக்கல்ஸ் சிந்தசிஸ் பண்றதுக்கு உருவாக்குறதுக்கு இந்த அமிலம் தான் தேவை. இந்த அமிலம் இல்லாம நிறைய வேதிப்பொருட்களை உருவாக்கவே முடியாது, அவ்வளவு இதோட பயன் இருக்கு. அதனாலதான் பயன் அதிகமா இருக்கிறதுனாலதான் இது என்னன்னு சொல்றாங்க, கிங் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஹைட்ரோஃப்ளூரோ சல்ஃபியூரிக் ஆசிட் உலகில் வலிமை வாய்ந்தது. அமிலத்தோட அந்த ஆர்டர், அசிடிட்டியோட அந்த ஆர்டர் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி, இப்ப நம்ம இது எங்க இதோட இன்னொரு பேரு விட்ரியால் ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆயில் ஆஃப் விட்ரியால். விட்ரியால் எண்ணெய் அப்படின்னு அழைக்கப்படுறது எதுன்னு கேட்பாங்க. ஆயில் ஆஃப் விட்ரியால்.
ஆயில் ஆஃப் விட்ரியால் தான் என்னது, விட்ரியால் எண்ணெய் எனவும் இது அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா, இது 3 பேரும் இதுக்கு தான். ஆயில் ஆஃப் விட்ரியால், விட்ரியால் எண்ணெய் எனவும் சல்பியூரிக் அமிலம். இதுவும் நோட் பண்ணிக்கோங்க. H2SO4 மட்டும் நோட் பண்ணாது, தெரிஞ்சா விட்டுருங்க, தெரியலன்னா எழுதிக்கோங்க. சல்பியூரிக் அமிலம். இன்னொரு பேர் என்ன சொன்னோம், கந்தக அமிலம். எது கேட்டாலும் இதுதான். அப்புறம் இது எங்க பயன்படுதுன்னு கேட்பாங்க புக்ல. ஒரே ஒரு வார்த்தை, பேட்டரியில பயன்படுது. பேட்டரிஸ் இருக்குல்ல, கார் பேட்டரிகளில், கார் பேட்டரிஸ்ல இது பயன்படுதான். இதவே தான் கேட்டுட்டு இருப்பாங்க. கார் சல்பியூரிக் அமிலத்தின் பயன்கள்னு கொடுத்துட்டு 4 கொடுத்துருவாங்க. கார் பேட்டரிகளில் பயன்படுகிறது. அப்புறம் வேதியியல் ஆய்வகங்களில் பயன்படுது, தொழிற்சாலைகளில் பயன்படுது, அப்புறம் நிறைய இடத்து பயன்படுது. பட் மேக்சிமம் கார் பேட்டரிஸ் தான். ஓகேங்களா, அது நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் HCl பார்க்கலாம். கழிவறையை சுத்தம், ஆசிட் போட்டு கழுவுன்னு சொல்லுவாங்கல்ல டாய்லெட் எல்லாம், ஸோ அது இந்த ஆசிட் தான். ஓகேங்களா, HCl ஹைட்ரோகுளோரிக் அமிலம் கழிவறையை சுத்தம் செய்ய பயன்படுகிறது. கழிவறையை சுத்தம் செய்ய பயன்படுகிறது. ஓகேங்களா, அப்புறம் நம்ம வயிற்றுல சுரக்குது இல்லையா, அதுவும் இந்த அமிலம் தான். ஓகேங்களா, கழிவறையை சுத்தம் செய்ய பயன்படும் இதுன்னு கேட்பாங்க. இதுதான். அப்புறம் ஆய்வகங்கள்ல யூஸ் ஆகுது, நிறைய தொழிற்சாலைகளிலும் இது பயன்படுது. ஓகேங்களா, HNO3 நைட்ரிக் அமிலம். நைட்ரிக் அமிலம் எங்க யூஸ் ஆகுது அப்படின்னா, அம்மோனியம் நைட்ரேட் அப்படிங்கிற ஒரு உரம் தயாரிக்க, நைட்ரஜன் உரம் சொல்லுவாங்கல்ல, நைட்ரஜன் உரம் NPK, நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம், இது முழுசா இருந்தாதான் அது முழு உரம்னு அழைக்கப்படும். கம்ப்ளீட் என்ன சொல்றது, கம்ப்ளீட் ஃபர்டிலைசர் அப்படின்னா என்னது, நைட்ரஜன் கண்டிப்பா அதுல இருக்கணும்ல. அந்த நைட்ரஜன் உரங்கள் எல்லாம் சிந்தசிஸ் பண்றதுக்கு, மேனுஃபேக்சர் பண்றதுக்கு இந்த நைட்ரிக் அமிலம் உதவுது. அம்மோனியம் நைட்ரேட், அது மாதிரி நிறைய அம்மோனியம் உரங்கள் உற்பத்தி பண்றதுக்கு நைட்ரிக் அமிலம் பயன்படுது. முடி சாயம் இருக்குல்ல, ஹேர் டைஸ், அதெல்லாம் பயன்படுறதுக்கு முடி சாயம். அப்புறம் நிறைய வண்ணங்கள், இந்த கலர்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த ஸ்கெட்ச் பென்சில் மாதிரி அந்த கலர்ஸ், அது எல்லாமே வண்ணங்கள். தயாரிக்கவும் பயன்படுகிறது. ஓகேங்களா, மெயினா உரம் தயாரிக்க, முடிசாயம் தயாரிக்க, வண்ணங்கள் தயாரிக்க. அப்புறம் இதுவும் ஆய்வகங்கள்லயும் பயன்படுத்துவாங்க. அப்புறம் இன்னொன்னு முக்கியமானது ராஜ திரவம், அக்வாரீஜியா. அது என்னது ராஜ திரவம், அது என்ன திரவங்களுக்கு என்ன தலைவனா அப்படின்னு கேட்டா, ஆமா, இட் இஸ் a king of liquid, திரவங்களின் அரசன், ராஜ திரவம். அக்வாரீஜியா எனவும் அழைக்கப்படுகிறது. அக்வாரீஜியா அப்படின்னா என்னது, இது ஒரு தனி ஆசிடா அப்படின்னா, இது ஒரு தனி ஆசிட் கிடையாது. HCl-ம் HNO3-ம் சேர்ந்ததுதான். அது என்ன விகிதத்துல சேர்ந்திருக்கிறதுங்கிறது தான் இங்க கொஸ்டினா கேட்பாங்க. HCl3-ம் HNO3 1. ஓகேங்களா, மாத்தி மாத்தி கொடுத்துருவாங்க. இது 1, இது 3ன்னு சொல்லுவாங்க, இல்ல 2ன்னு சொல்லுவாங்க. மாத்தி மாத்தி கொடுத்துட்டு ராஜ திரவத்தின் ரேஷியோ கேட்பாங்க. 3 HCl, 1 ரேஷியோ HNO3 சேர்ந்ததுதான் ராஜ திரவம் என அழைக்கப்படுகிறது. இது கிங் ஆஃப் லிக்விட் எனவும் அழைக்கப்படுகிறது. திரவங்களின் அரசன், அமிலங்களின் அரசன் கிடையாது, திரவங்களின் அரசன். கிங் ஆஃப் லிக்விட், திரவங்களின் அரசன் என அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா, ராஜ திரவம். இதோட ஸ்பெஷல் கேரக்டர் என்ன அப்படின்னா, மெட்டல்ஸ் இருக்குல்ல, உலோகங்கள், எல்லா உலோகங்களுமே அமிலத்துல கரையும். முக்கியமா இந்த HCl-லயும் கரையும், HNO3-லயும் கரையும். 2 மட்டும் தங்கமும் வெள்ளியும் மட்டும் HCl-லயும் கரையாது, HNO3-லயும் கரையாது. அப்போ இது 2 எதுலதான் கரையும்னா, இது இந்த ராஜ திரவத்துல மட்டும்தான், 2ஓட கலவையில தான் கரையும். வேற எதுலயாவது கரையுமானா கரையாது. அப்போ இதுல கரையாத 2 உலோகங்கள்
தங்கமும் வெள்ளியும், கோல்டும் சில்வரும் எதுலதான் கரையும்? அக்வாரிசியால தான் கரையும். அது இந்த ரேஷியோல தான் கரையும். இதுல மட்டும்தான் கரையும். ஓகேங்களா? வேற என்னன்னா, இதோட கொதிநிலை, தாது திரவத்தோட கொதிநிலை 108 டிகிரி செல்சியஸ். ஓகேங்களா? இது இது ஒரு லத்தீன் மொழிச்சொல். ஓகேங்களா? இது ஒரு லத்தீன் மொழிச்சொல். அதான் இதோட இது என்னன்னா, அரசன், திரவங்களின் அரசன் அப்படிங்கிற ஒரு பொருள் படுறது. அப்புறம் இது ஒரு திரவம் தான். ஆரஞ்சு ஆரஞ்சு மஞ்சள் நிறமுடைய புகையுடன் கூடிய திரவம். புகைஞ்சிட்டே இருக்கும். இப்போ ஒரு லிக்விட் இருக்கு, அதுல இருந்து என்ன புகையா வந்துட்டு இருக்கு அப்படின்னா, ஆமா இது அதோட நேச்சரே அதுதான். ஓகேங்களா? அது ஏதோ தீப்பிடிக்க போகுது அப்படியெல்லாம் கிடையாது. அதோட நேச்சரே அப்படிதான். ஆரஞ்சு மஞ்சள் நிறமுடைய புகையுடன் கூடிய திரவம். ஓகேங்களா? இவ்வளவுதான். அதுக்கு அடுத்தது என்ன பார்க்க போறோம்னா, டார்டாரிக் அமிலம். டார்டாரிக் அமிலம் எதுல இருக்குன்னு பார்த்தோம்? புளியில இருக்குன்னு பார்த்தோமா? அப்போ அது எங்கெல்லாம் பயன்பட்டு இருக்கு அப்படின்னா, பேக்கரி எல்லாம் இருக்குல்ல, அங்கெல்லாம் அந்த சோப் டேஸ்டுக்காக, அந்த புளிப்பு சுவைக்காக டார்டாரிக் அமிலம் யூஸ் பண்ணுவாங்க. ரொட்டி சோடா, அது ரொட்டி சோடாவோட ஒரு பகுதி, அதாவது அந்த ரொட்டி சோடா தயாரிக்க டார்டாரிக் அமிலம் பயன்படுத்துவாங்க. ஓகேங்களா? ரொட்டி சோடா தயாரிக்கவும் கல்ச்சர்லாம் டார்டாரிக் அமிலம் ரொட்டி சோடா தயாரிப்பிலும் பேக்கரிகளில் அந்த கேக்ஸ் எல்லாம் தயாரிக்கவும் பயன்படுது. டார்டாரிக் அமிலம் பேக்கரிஸ்லயும் ரொட்டி சோடாவின் பகுதி பொருள் ரொட்டி சோடா தயாரிக்கவும் பயன்படுது. ஓகேங்களா? இது டார்டாரிக் ஆசிட். பென்சாயிக் அமிலம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. பென்சாயிக் அமிலம் இது என்ன அப்படின்னா, உணவு பதப்படுத்தி. இப்போ நம்ம ஒரு உணவு செஞ்சோம்னா அது மதியத்துக்கே சம்டைம்ஸ் கெட்டுரும், வெயில்னால, இல்ல நைட்டு கெட்டுரும். ஆனா அப்போ பாத்தீங்கன்னா இந்த ஃபிளைட்டு இதுலலாம் எப்படி கெடாம இருக்கு அப்படின்னா, இந்த பென்சாயிக் அமிலம் போட்டிருப்பாங்க. இது ஒரு உணவு பதப்படுத்தி. இப்போ கேக்ஸ் எல்லாமே இருக்குல்ல, கெட்டு போகாம ரொம்ப நாள் இருக்குல்ல, சோ அதுக்கு எல்லாமே காரணம் என்னன்னா இதுதான், இந்த பென்சாயிக் அமிலம் அதுல போடுறதுதான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஊறுகாய் பதப்படுத்தி, ஊறுகாய் பதப்படுத்தவும் இது பயன்படுது. அப்புறம் அந்த அசிடிக் அமிலம்னு ஒண்ணு பார்த்தோம்ல, வினிகர், காடி அப்படின்லாம், அதுவும் இது தயாரிக்க பயன்படுது. அசிடிக் அமிலம் இதுவும், இது ரெண்டுமே உணவை பதப்படுத்துதலையும் ஊறுகாய பதப்படுத்த அசிடிக் அமிலம் மெயினா பயன்படுது. ஓகேங்களா? இதுதான் அமிலங்களோட. அப்புறம் மற்ற அமிலம் எல்லாம் நிறைய எல்லாமே பயன் இருக்கு. பட் உங்களுக்கு மெயினா புக்ஸ்ல இருக்கிறது இதுதான். ஓகேங்களா? அப்புறம் கார்பானிக் அமிலம்னு ஒண்ணு இருக்கு. கார்பானிக் அமிலம் அது என்ன? கார்பானிக் அமிலம்னா ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ்ல எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு செவனப் இருக்கு, நல்லா ஷேக் பண்ணிட்டு ஓபன் பண்ணா என்ன ஆகும்? செவனப் உள்ள இருக்குமா? ஃபுல்லா பொங்கி வெளியே வந்துரும்ல. அதுல எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிற ஒரு அமிலம். ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ்ல, அதாவது குளிர்பானங்களில், காற்று ஏற்றப்பட்ட குளிர்பானங்களில் பயன்படுவது எதுனா கார்பானிக். ஓகேங்களா? ட்ரிங்கிங் பெவரேஜஸ்ல எல்லாம் கார்பானிக் அமிலம். அப்புறம் மெயினா ஆக்சாலிக் அமிலம். ஆக்சாலிக் அமிலம் எங்க பயன்படுது அப்படின்னா, கரைகளை நீக்க பயன்படுது. துணிகளில் ஏற்படும் கரைகளை நீக்க பயன்படுது ஆக்சாலிக் அமிலம். ஒரு வாட்டி லேப்ல எனக்கு ஒரு கிறிஸ்டல் பார்க்க ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது. பார்க்க அப்படியே டைமண்ட் மாதிரி. சும்மா அந்த ஒரு உப்பு, சாதாரண உப்பு, அது தூக்கி டஸ்ட்பின்ல போட வேண்டிய உப்பு, அது பார்க்க அழகா இருக்கேன்னு டஸ்ட்பின்ல போட மனசு வராம எடுத்து பாக்கெட்ல, லேப் கோட் இருக்குல்ல, லேப் கோட்ல பாக்கெட்ல போட்டு வச்சுட்டேன். அது தெரியாம எங்க அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை வாஷ் பண்ணிட்டாங்க. வாஷ் பண்ண உடனே அது என்ன கலர்னா ப்ரௌன் கலர் அப்படியே ஆயிடுச்சு. அந்த லேப் கோட்டோட அந்த இதுல அந்த பாக்கெட்ல ஆயிடுச்சு ப்ரௌன் கலர். அது ஒரு மாதிரி என்ன சொல்றது,
நல்லாவே இல்லைல்ல, கோட்ல வந்துட்டு ஒரு மாதிரி கரை அது போகவே இல்லை. நான் எல்லா டிடர்ஜென்ட்டும் போட்டு பார்த்தாச்சு, எந்த டிடர்ஜென்ட்டுமே அந்த கரையை நீக்கவே இல்லை. புக்ஸ்ல என்ன போட்டிருந்தது அப்படின்னா ஆக்சாலிக் அமிலம் கரைகளை நீக்கும்னு போட்டிருந்தது. லேப்ல ஆக்சாலிக் அமிலம் நிறைய இருக்கு. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா ஆக்சாலிக் அமிலத்தை எடுத்து அதே பாக்கெட்ல கொஞ்சம் போட்டு வச்சுட்டேன். அப்புறம் வீட்டுக்கு வந்து அம்மா தெரியாம பார்க்காம திரும்பவும் அதை துவைச்சிட்டாங்க. பார்த்தா ஃபுல்லா கரையே போயிடுச்சு. அப்போ உண்மையாவே புக்ல டிடர்ஜென்ட் ஆட்ல போடுறது எல்லாமே போய் புக்ல இருக்கிறது தான் உண்மைன்னு அப்பதான் தெரிஞ்சது. ஆக்சாலிக் அமிலம் துணிகளில் உள்ள கரைகளை நீக்க பயன்படுகிறது. அப்புறம் மரச்சாமான்கள் இருக்குல்ல, அதையெல்லாம் தூய்மைப்படுத்த பயன்படுது. துணிகளில் கரையை நீக்கி அப்புறம் எழுதி வச்சுக்கோங்க, மரச்சாமான்களை தூய்மைப்படுத்த எந்த அமிலம் பயன்படுது அப்படின்னா ஆக்சாலிக் அமிலம். ஓகேங்களா, இவ்வளவுதான். அதுக்கப்புறம் HNO3 இருக்குல்ல, அதோட இன்னொரு பேர் மட்டும் பாத்துக்கலாம். HNO3 நைட்ரிக் அமிலத்தை அக்வாபோர்ட்டிங் அப்படின்னு அழைப்பாங்களாம். அக்வாபோர்டஸ் அல்லது அக்வாபோர்ட்டிங் என அழைக்கப்படும் அமிலம் எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா HNO3, HCl, H2SO4 அப்படி எல்லாம் கேட்டாங்க அப்படின்னா HNO3 அக்வாபோர்ட்டிங் அல்லது போட்டாஸ். அக்வாபோர்டஸ் என அழைக்கப்படுவது எது அப்படின்னா நைட்ரிக் அமிலம். ஓகேங்களா, அப்புறம் வேற எங்க அமிலம் யூஸ் ஆகுது, அதாவது அந்த அமிலமும் காரமும் சேர்ந்து நடுநிலை ஆகுதுல்ல, அது எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ சில தாவரங்கள்லாம் இருக்கு, அதெல்லாமே அசிடிக்கான மண்ணில் தான் வளரும்னு சில தாவரங்கள் இருக்கு, பேசிக்கான மண்ணில் தான் வளரும்னு சில தாவரங்கள் இருக்கு. ரெண்டுலையுமே வளர மாட்டேன், நான் நியூட்ரலா இருக்கிறது தான் வளருவேன்னு சில தாவரங்கள் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். அமிலம் ஆசிட்ல என்ன வளருது அப்படின்னா அரிசி இருக்கு இல்லையா, அது அதாவது அரிசினா என்னது, நெல் இருக்குல்ல, நெல் எதுல வளரும் அப்படின்னா அமில மண்ணுல தான் வளருமா. மண் வந்து அசிடிக்கா இருக்கணுமா. பேஸ்ல இந்த சிட்ரஸ் பழங்கள்லாம் இருக்குல்ல, சிட்ரஸ் பழங்கள், எலுமிச்சை, ஆரஞ்சு, இது எல்லாமே வந்து சிட்ரஸ் மரங்கள், அதாவது பேஸ் ஆனதுலதான் சிட்ரஸ் பழங்கள் மரங்கள்லாம் வளருமா. காரமா இருக்கணுமா மண்ணு. இது அரிசி அமிலமா இருக்கணும். பாத்துக்கோங்க, ஆசிட் அரிசி அமிலம், அமிலம் ஞாபகம் வச்சுக்கோங்க, அமிலம் அரிசி. ஓகேங்களா, அதுக்கப்புறம் நியூட்ரல் நடுநிலையா இருக்கிறதுல, நியூட்ரலா இருக்கிறதுல கரும்பு வளருமா. அதனாலதான் அது இனிக்குது. அது யாரு பக்கமும் நிக்காம நடுநிலையா நிக்கிறதுனாலதான் இனிக்குது போல இருக்கு. கரும்பு நியூட்ரல், நடுநிலையான மண்ணுல கரும்பு வளரும். ஓகேவா, இப்போ இதுல ஏதாவது அதிகமாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஓவர் அதிகமாயிடுச்சு. இப்போ நியூட்ரலா இருக்கணும், அது அமிலமா இருக்குது. இப்ப நான் கரும்பு போடணும் என்னோட மண்ணுல அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏவோ இருக்காங்க இல்லையா, அக்ரிகல்ச்சரல் ஆபீசர்ஸ், TNPSC செலக்ட் பண்ணது இல்லையா, அவங்கள்ட்ட போய் கேட்கணும். அவங்க ஒரு வகையான உரம் கொடுப்பாங்க. என்னன்னா இப்ப அமிலமா இருக்குது அப்படின்ட்டு போனோம்னா காரமா இருக்கிற ஒரு உரம் கொடுப்பாங்க. அதை போட்டோம்னா என்ன ஆயிரும், நியூட்ரல் ஆயிரும். ஸோ நம்ம கரும்பு வச்சுக்கலாம். ஒருவேளை காரமா இருக்கிறதுல அமிலம் போட்டோம்னா நியூட்ரல் ஆயிருமா. ஸோ இதுதான் அந்த அமில காரம் நடுநிலையாகி நியூட்ரல் ஆகுது இல்லையா, அது இங்க பயன்படுது. எதுல, விவசாயத்துல பயன்படுது. ஓகேங்களா, அப்புறம் எதுல பயன்படுது, என்ன வந்துட்டு ஒரு தேன் பூச்சி கடிச்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கலாம். என்ன ஆகும், ஸ்வெல் ஆகுமா, வீங்குமா கை. அது என்ன பண்றாங்க, நம்ம வீட்டுல இருக்கிற பெரியவங்க எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, சுண்ணாம்பை கொஞ்சம் வை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, சுண்ணாம்பை வைக்க சொல்லுவாங்கல்ல. சுண்ணாம்பை போட்டோம்னா என்ன ஆகுது, அவங்களுக்கு அதுக்கான ரியாக்ஷன் அண்ட் மெக்கானிசம்லாம் தெரியாது, பட் சரியாகணும் மட்டும் தெரியும். ஓகேங்களா, எப்பவுமே அதுதான் பெரியவங்களுக்கு, அது என்ன, அது இது அதுல இருக்கிற மெக்கானிசம், வினை வழிமுறை எல்லாம் தெரியாது, பட் அது சயின்டிபிக் ரீசனும் தெரியாது, பட் அது பண்ணா சரியாயிருங்கிறது மட்டும் தெரியும். ஓகேங்களா, இது வழி வழியா பின்பற்றப்பட்டிருக்கிற ஒண்ணு. ஓகேங்களா, ஏன் அப்படின்னா சுண்ணாம்பு என்னது, லைம்ஸ்டோன். சுண்ணாம்பு என்னது, கால்சியம் ஹைட்ராக்சைடா இருக்கும், இல்லைன்னா லைம்ஸ்டோன் கால்சியம் ஆக்சைடா இருக்கும். அது ரெண்டுமே என்னது, பேஸ். இது வந்து ஒரு பேஸா. அப்போ உள்ள இருக்கிறது என்னது, ஃபார்மிக் அமிலம் தானே உள்ள போட்டுருச்சு, அதனாலதானே வீங்கிட்டு இருக்குது. அப்போ ஃபார்மிக் அமிலத்தை, இது வந்து வீக் பேஸ், ஃபார்மிக் அமிலம் உள்ள இருக்குல்ல, அதுவும் வீக் ஆசிட். ஸோ நியூட்ரலைஸ் பண்றதுக்கு தான் சுண்ணாம்பு வை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா,
இது ஒரு ரெண்டாவது அந்த நியூட்ரலைசேஷனுக்கு இது. அப்புறம் இன்னும் எங்க பட்பசை இருக்குல்ல, இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். பட்பசையில் பயன்படும் பட்பசை இருக்குல்ல, பட்பசை அமிலமா காரமான்னு கேட்டிருக்கிறாங்க எக்ஸாம்ல. அமிலமா காரமா? காக்குதா அது? அதனால காரம் சொல்றீங்களா? காரம். அதுல என்ன இருக்குன்னு கேட்டிருக்கிறாங்க. ஃப்ளூரின். ஃப்ளூரின் இருக்கு அதுல. இது காரம். பட்பசை காரத்தன்மையுடையது கேட்டிருக்காங்க. அதுல இருக்கிற தனிமம் எதுன்னு கேட்டிருக்கிறாங்க. பட்பசையில் உள்ள தனிமம் என்னது? ஃப்ளூரின். ஃப்ளூரின் பட்பசை காரத்துவம் உடையது. ஏன் அது காரத்துவம் உடையது அப்படின்னா, நம்ம நைட்டு ஃபுல்லா தூங்குறோம்ல, நம்ம மவுத்ல சில பாக்டீரியாஸ் எல்லாம் என்ன பண்ணும்னா உருவாயிருக்கும். ஓகேங்களா? பாக்டீரியாஸ் என்ன பண்ணும்னா அமிலத்தை செக்ரீட் பண்ணிட்டே இருக்கும். அமிலத்தை செக்ரீட் பண்ணி நம்ம வாய் என்னதான் இருக்கும்? ஒரே அசிடிக்கா இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம பேஸ்ட் போட்டு ப்ரஷ் பண்ணும்போது பேசிக்கா நியூட்ரல் ஆயிருது. ஓகேங்களா? புரியுதா? அதனாலதான் இது காரமா இருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் பாத்திரங்கள்லாம் இருக்குல்ல, செம்பு பாத்திரங்கள், பித்தளை பாத்திரங்கள், அதுல எல்லாம் டின் பூசப்பட்டிருக்கும். டின்னுனா என்னது? என்னன்னு சொல்லுவாங்க, டின்னு சொல்லுவாங்க, ஈயம் அப்படின்னு சொல்லுவாங்க. வெள்ளி ஈயம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வெள்ளி ஈயம், ஈயம் பூசுறது அப்படின்னு. ஈயம் பூசுறது என்னன்னா அந்த அதே மாதிரி நம்ம உணவு சமைச்சதுக்கு அப்புறம் அதுல பாக்டீரியாஸ் எல்லாம் உருவாகி அது சீக்கிரமா கெட்டு போகாம இருக்கிறதுக்காக அதுல ஈயம் பூசுவாங்க. இது பாக்டீரியா உருவாகிற பாக்டீரியாவை மேக்சிமம் கொல்ல பார்க்கும். இது கொல்ல முடியல அப்படிங்கிற பட்சத்துலதான் என்ன ஆகும்? உணவு கெட்டு போகுது. ஓகேங்களா? மேக்சிமம் இது என்னவா பயன்படுத்துறாங்க? டின்னு. அதாவது முலாம் பூசுறதுக்கு பயன்படுத்துறாங்க. ஓகேங்களா? முலாம் பூச பயன்படுறது இதுதான். குரோமியம், டின்னு எல்லாம் முலாம் பூசுறதுக்கு பயன்படுது. ஓகேங்களா? இது அமிலங்களோட பயன்கள்.